அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துடைய 5வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் வெளில இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் உள்ளே வந்துருக்குங்க. இதில் கடந்த 4 தினங்களாக அழிக்கப்பட்ட சமூகம் என்கிற தொடரின் கீழ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்த சமூகங்கள் என்ன, எதற்காக அவற்றை அழித்தான், அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன என்பதை கடந்த 4 தினங்களாக பார்த்தோம். அதனை தொடர்ந்து 5வது தினமாகிய இன்று திருமறை குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட வரலாறு யாருடைய வரலாறு என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஆரம்ப கட்டத்தில் என்ன நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை எழுகிறது என்கிற தொடக்கத்திலிருந்து இந்த வரலாற்றை சற்று ஒரு கழுகு பார்வையாக பார்த்தால்தான் எல்லோருக்குமே அது புரியும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது யூத சமூகத்தை சார்ந்தவர். யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் எகிப்தில் ஃபிரௌன் என்கிற ஒரு மன்னன் ஆட்சியில் இருக்கிறான். இப்போது ஃபிரௌன் என்கிற ஒருவன் அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபிரௌன் என்பவன் கிபித்தி என்கிற ஒரு இனத்தை சார்ந்தவன். அந்த நாட்டில் கிபித்தி இனத்தை சார்ந்த ஃபிரௌன் ஆட்சியிலே இருக்கிறான். ஆனால் மக்கள் தொகையில யார் அதிகமா இருக்கிறா அப்படின்னா, கிபித்தி இனத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த பனு இஸ்ரவேல் சமூகமும் நிறைய இருக்கிறாங்க அந்த நாட்டில். இப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த நாட்டில் கிபித்தி இனத்தை சார்ந்த நம்முடைய மக்களோடு இந்த இஸ்ரவேல் சமூக மக்கள் அதிகமாகிவிட்டால் என்ன செய்யறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்தியா முஸ்லீம்கள் அதிகமாகிட்டாங்கன்னா இஸ்லாமிய நாடா மாறிடணும் ஒரு பிரச்சாரத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எகிப்துல ஃபிரௌன் என்பவன் ஆட்சியிலே இருக்கிறான். அவன் கிபித்தி இனத்தை சார்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மக்கள் தொகை ரொம்ப பெருகிடும். அப்படிங்கிறதுனால இந்த இஸ்ரவேல் சமூகத்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையுமே கொன்று விடுங்கள் என்று ஒரு கட்டளை போடுகிறான். ஏன்னா ஆம்பளை பிள்ளையை கொண்டுட்டோம்னா இனவிருத்தி ஆகாது, பனு இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து இனவிருத்தி ஆகாது. அதனால பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையுமே கொன்று விடுங்கள் என்று ஒரு கட்டளை போடுகிறான். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இப்ப நபியெல்லாம் இல்ல, மூசா அப்பதான் பிறந்திருக்கிறாங்க. பிறந்த உடனேயே இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்கலாம் நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் இல்ல, பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த ஆம்பளை பிள்ளைங்களை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்ப அவருடைய தாயாருக்கு வஹி அறிவிக்கிறான் அல்லாஹ், நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, உங்களுடைய இந்த ஆண் குழந்தைய ஒரு படகு மாதிரியான ஒரு தொட்டில வைத்து நீங்க ஃபில் யம்மி, நீங்க கடல்ல அதை விடுங்கள் என்று அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். அதே மாதிரி மூசா நபியுடைய தாயார் அந்த மூசாங்கிற சின்ன குழந்தைய ஒரு தொட்டில் மாதிரி வைத்து அதுல கடலிலே விடுகிறார்கள். அந்த தொட்டிலானது அப்படியே போகிறது கடல்ல. இப்ப யார் அதை எடுக்கிறா தெரியுமா? கடலில் இருக்கக்கூடிய மூசா நபியுடைய அந்த சிற்று உடல் இப்ப கடல்ல அந்த தொட்டில் ஆனது நீந்தி 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 கரையை சேருகிறது. கரையிலே ஃபிரௌன் இருக்கிறான். என்ன பண்ணிருக்கணும்?
எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையுமே கொல்ல சொல்லி உத்தரவு போட்ட ஃபிரௌனு, இந்த மாதிரி இங்க ஒரு புள்ள இருக்குடா, எடுத்தோடனே கொன்றுடா அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. ஆனால் அவன் கொல்லவில்லை. கொல்லாமல் அந்த குழந்தைய, அதான் அல்லாஹ் அவனுக்கு அந்த நேரத்தில் போட்ட மனமாற்றம், கொல்லாமல் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அரண்மனையிலே வளர்க்கிறான். அரண்மனையில வளர்த்து ஒரு பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவங்க அரண்மனையில தான் வளர்றாங்க. இப்படி குழந்தைய தூக்குன உடனேயே தாய்க்கு பதறும்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, மூசா நபியுடைய சகோதரிய நீ இப்படியே போமா கடல் ஓரமாவே, இந்த குழந்தை யார் எடுக்கிறா எங்க போறாங்கன்னா நீ கவனி என்று சொன்னவுடன் மாளிகையில் அந்த குழந்தை இருக்கிறது. ஃபிரௌன் தான் வளர்க்கிறான். நான் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுற ஒரு ஆளை நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு மூசா நபியுடைய அக்கா ஃபிரௌன்ட்ட மாளிகையில கேட்டுட்டு சொந்த அம்மாவே கூட்டிட்டு போறாங்க. இவங்க தாங்க, இவங்க அந்த குழந்தைக்கு பசியாத்துவாங்க, இந்த பெண்மணி நல்ல பெண்மணி தான் அப்படின்னு சொந்த தாயாரையே பணிப்பெண் போல அழைத்து செல்கிறார்கள். இப்ப குழந்தை சேஃப்டி ஆயிடுச்சு உள்ள மடமா. அந்த மாளிகையில இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த அந்த குழந்தை தன்னுடைய தாயுடைய அந்த பாலையை அருந்தி குழந்தை சேஃப்டியாக வளருகிறது அந்த மாளிகையில. இப்ப பருவ வயசு அடைஞ்ச உடனேயே இந்த காலகட்டத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்மை தெரிகிறது, நம்ம நாடு எப்படி, நம்ம நாட்டில் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு இந்த ஃபிரௌன்கிற மன்னனால ரொம்ப ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் தெரிந்து கொண்ட உடனேயே மூசா நபி என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு சண்டை நடக்கிறது தெருவுல. என்ன சண்டை அப்படின்னா, இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவர், அதாவது யூத சமூகம், அந்த சமுதாயத்தை சார்ந்தவருக்கும் ஆட்சியிலே இருக்கிற ஃபிரௌன் சமுதாயத்தை கிபுத்தி இனத்தை சார்ந்தவருக்கும் சண்டை நடக்கிறது. இந்த சண்டையில நடந்து கொண்டே இருக்கிறப்ப மூசா நபி போறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவர் கூப்பிடுறாரு, மூசாவே இந்த மாதிரி உங்க ஆளை போட்டு இந்த அடி அடிக்கிறான், ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கூப்பிடுகிறார். நேரா மூசா நபி போய், என்னடா எங்க மேல கைய வைக்கிற, நாடு பூரா எங்களை ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்படுறீங்க, ஏன்னா எங்க மேல வம்புழுக்கிறீங்களான்னு ஓங்கி ஒரு குத்து விடுகிறார். அந்த வாங்கிய குத்துல கிபுத்தி இனத்தை சேர்ந்தவன் மரணித்தே விட்டான். ஃபர்ஸ்ட் நாக் அவுட்மாங்கல்ல முகமது அலி, அந்த மாதிரி மூசா நபி அடிச்ச ஒரே குத்துல ஆள் காலி. இப்ப மூசா நபி என்ன பண்றாங்கன்னா, என்னடா நம்ம அடிக்கலாம்னு அடிச்சா ஆளே காலி ஆயிட்டானே அப்படின்னு அல்லாஹ் இடத்துல, ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, நான் எனக்கு நானே ஒரு அநியாயம் பண்ணிவிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிரியா அல்லாஹ், ஒரு உயிரை நான் அநியாயமா கொண்டு விட்டேன்னு சொன்ன உடனேயே சரி அண்ணா அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான். ஆனால் அங்கிருந்து ஒரு பிரபுவர் வருகிறார், மூசாவே நீ இந்த ஊர்ல இருக்காத, எங்க எகிப்துல நீ இருக்காத, நீ தான் அடிச்சு காலி பண்ணன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு, ஃபிரௌன் உன்னைய விடமாட்டான், நீ கிளம்பிடு அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கிருந்து அவர் கிளம்புறார். எங்க இருந்து கிளம்புறாரு? எகிப்துல இருந்து கிளம்பி மதியன்கிற ஒரு ஊருக்கு போறார். மதியன்னா நேத்து மதியன் பார்த்தோம்ல, அந்த மதியன்கிற ஒரு ஊருக்கு போறார். போனால் அங்கே ஷுவைப் என்கிற ஒருவரை சந்திக்கிறார். இந்த ஷுவைப் தான் நம்ம நேத்து பார்த்தோம்ல ஷுவைப், அவரா இல்ல வேறையாங்கிறத கருத்து வேறுபாடு இருக்கு. நீங்க அது ரெண்டையும் லிங்க் பண்ணி விட்டுறாதீங்க, சரியா? அந்த இருந்தாலும் இருக்கலாம், இல்லனாலும் இல்ல, சரியா? ஆதாரம் அதுக்கு இல்ல. அப்ப போன உடனே ரெண்டு பெண்கள்லாம் அங்க தண்ணி பிடிக்கிறாங்க, ஆண்கள் வரிசையா நிக்கிறாங்க, பெண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூசா நபி பார்த்துட்டு, இது என்னடா அது, பெண்கள் எப்படி நிக்க வச்சுட்டு ஆம்பளைங்க இப்படி தண்ணி பிடிக்கிறீங்களேன்னு போய் தண்ணியை பிடிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சு கொடுத்த உடனே, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், இறைவா நான் வெளியூருக்கு வந்திருக்கிறேன், நீ எனக்கு வழங்கக்கூடிய நன்மைகள்ல நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், நீ எனக்கு இப்போ ஏதாவது நன்மையை கொடு, எனக்கு அது தேவை அப்படின்னு துவா கேட்டாங்க. இந்த குடம் குடிச்சிட்டு போனாங்கல்ல பெண்மணிகள், அவங்க போய் அவங்க அத்தாட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் தண்ணி பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு, அவரை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஷுவைப் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி 8 ஆண்டுகள் என்கிட்ட வேலை செய்யுங்க, அது எனக்கு போதும், ஒருவேளை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட்டை 10 வருஷமா ஆக்கிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா அந்த 8 ஆண்டு கால உழைப்பை நான் மகராக எடுத்துக்கொண்டு என்னுடைய மகள்கள்ல ஒரு ஆளை நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 8 வருஷம் வேலை பார்க்கறாங்க. அங்க அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. பிறகு மதியன்ல இருந்து கிளம்புறாங்க. இதுவரைக்கும் மூசா தான், நபி எல்லாம் கிடையாது. இந்த கிளம்பி வருகிற போது அவர் நினைச்சது வேற எங்கேயாவது போலாம, ஏன்னா அங்க எகிப்து போக முடியாது, ஆளை தேடிட்டு இருக்காங்கல்ல, 10 வருஷம் ஆனா என்ன, ஆளை தேடிட்டு இருக்காங்க. இந்த வேற ஒரு ஊருக்கு போகிற போது ஒரு இரவு நேரத்துல மூசா நபி என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் இங்க இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய்
ஒரு நெருப்பு எரிகிறது, அந்த நெருப்பை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு அது உதவும் அப்படின்னு நெருப்புக்கு பக்கத்துல போகிறார்கள். போகிற போதுதான் அல்லாஹ் பேசுகிறான், மூசாவே உம்முடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்டிட்டு நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஏன் தெரியுமா? இது துவா என்கிற புனிதமான பள்ளத்தாக்கு. யாரு பேசுறா, எங்க இருந்து பேசுறான்னு தெரியல. இதுவரைக்கும் மூசா மூசா தான். இப்பதான் மூசா நபியாக என்ன ப்ரமோட் ஆகிறார்கள். வந்த உடனேயே இது யாரு என்னன்னு கேட்டப்ப, மூசா உங்க கையில என்ன இருக்கிறது? கையில என்ன கைத்தடி இருக்கிறது? இந்த கைத்தடி எதுக்கு? இந்த கைத்தடியில நான் என்ன பண்ணுவேன்னா சாஞ்சிக்குவேன், டக்குன்னு இலைய பறிச்சு கால்நடைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். அப்படி அந்த கைத்தடியை கொஞ்சம் கீழே போடுங்க அப்படிங்கிற அல்லாஹ் கைத்தடியை கீழே போடுகிறார்கள். பாம்பாக மாறுகிறது. பாம்புனா மேஜிக் பாம்பு இல்ல, ஒரிஜினல் பாம்பாக மாறுகிறது. திடீர்னு நைட்ல போன ஒரு ஆளை நெருப்பு எடுக்க வந்துட்டு இப்படி ஒரு காரியம் நடந்தா என்ன ஆகும் நிலைமை? பயந்து போய் மூசாவே பயப்படாதீங்க, அதை புடிங்க, திரும்ப அது கம்பா மாறிடும் அப்படின்னு கைத்தடியாக மாறிவிட்டது. இப்பொழுது அல்லாஹ் அறிவிக்கிறான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகீமிஸ் ஸலாத்தி லிக்ரி. நான் யார் தெரியுமா? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர அல்லாஹ் யாரும் கிடையாது, ஃபஅபுதுனி, எனவே என்னை வணங்குங்கள், வ அகீமிஸ் ஸலாத்தி லிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி, நீ யார் தெரியுமா? நீ என்னுடைய தூதர் அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? நேரா ஃபிரௌன்ட்ட போங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபிரௌன்ட்ட போங்கடா, அவனுக்கு பயந்துதான் நான் இங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன், நீ ஃபிரௌன்ட்ட போய் தாவா பண்ணுன்னு சொல்றியேன்னு சொல்லி, நீ இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீ ஃபிரௌன்ட்ட போய் நீ தாவா பண்ணு அப்படிங்கிறான் அல்லாஹ். உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி இஸ்து பிஹி அஸ்ரி அப்படிங்கறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னது போய் தாவா பண்ணுண்டு. மூசா நீ என்ன தெரியுமா செய்றாங்க? யார் இது மாதிரி அல்லாஹ் எனக்கு பேச தெரியாது, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என் உள்ளத்தை முதல்ல எனக்கு விரிவுபடுத்து, டென்ஷன் ஆக்காத என்னைய, வ யஸ்ஸிர் லி அம்ரி, எனக்கு காரியங்களை லேசாக்கு, வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாக்குல முடிச்சுகள் இருக்கிறது, அதான் திக்கி திக்கி பேசுறாங்க, அதை எனக்கு அவிழ்த்து விடு, யஃப்கஹு கௌலி, அப்பதான் நான் பேசுறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி, வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, நான் போனா மட்டும் பயமா இருக்கு, என் குடும்பத்திலிருந்தே ஒரு ஆளை எனக்கு உதவிக்கு கொடு, ஹாரூன் அஹி, இதோ என் சகோதரன் ஹாரூன் இருக்கிறார், இஸ்து பிஹி அஸ்ரி, அவர் எனக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே, நீ கேட்டது உனக்கு கிடைச்சிருச்சு போண்டா அனுப்பிச்சு விட்டுட்டான். நேரா உள்ள வராங்க. உள்ள ஃபிரௌனிடத்துல பேசுகிற போது இது மாதிரி அல்லாஹ் தான் ஒரு கடவுள், அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப ஃபிரௌன் என்ன பண்றான் அப்படின்னா, கால ஃபிரௌனு வமா ரப்புல் ஆலமீன், எனது ரப்பா அல்லாஹ்வா, அல்லாஹ் யாரு? வமா ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைச்ச இறைவன் யாருப்பா அப்படின்னு கேட்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், கால ரப்பு சமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, இறைவன்னா யார் தெரியுமா? கால ரப்பு சமாவாத்தி, அவன் வானத்திற்கும் அதிபதி, பூமிக்கும் அதிபதி, இடையில இருக்கிற எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி என்று சொல்லிவிட்டு, கால ரப்புக்கும் ரப்பு ஆபாயிக்கும் அவ்வளின், நமக்கு மட்டும் அவன் இறைவன் கிடையாது, இப்போ நான் தான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணல இறைவனை, நமக்கும் அவன் தான் கடவுள், நம்முடைய மூதாதையர்களுக்கும் அவன் தான் கடவுள்னு சொன்ன உடனேயே ஃபிரௌன் என்ன பண்றான் அப்படின்னா, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அல்லாண்டா யாருன்னு கேட்டா அவன் தான் அதிபதி இவன் தான் அதிபதிங்கிற, அனல்லாஹ் நான் தான் இறைவன் என்று ஃபிரௌன் சொல்லுகிறார். பிறகு அந்த பிரச்சாரங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரச்சாரத்தோடு, நீ இஸ்ரவேல் மக்களை ரொம்ப ரொம்ப, என் சமுதாயத்தை மக்களை ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கிற என் சமுதாய மக்கள் நீ என்னோட அனுப்பு என்று அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். இதான் சமுதாயத்துக்கு போராடுவது. ஒரு பக்கம் ஏகத்துவம், இன்னொரு பக்கம் ஏன் சமுதாய மக்களை என்னோட அனுப்பு, ஏன் அந்த மக்களை போட்டு நீ ரொம்ப ரொம்ப வாட்டுற என்று இப்படியும் கேட்கிறார்கள். இந்த ரெண்டையும் கோத்து கொண்டு போயிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ஃபிரௌன் பண்ண அழிச்சாட்டியங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன தெரியுமா கேட்டா, என்னவா தூதருங்கிற, என்னமோ இதுங்கிற, தூதர்னா முதல்ல அத்தாட்சியை கொண்டு வாப்பா என்று ஃபிரௌன் கேட்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, உங்களுக்கு அத்தாட்சி தானே வேணும், இதோ அத்தாட்சியை நான் காட்டுகிறேன்னு சொல்லி கையில கைத்தடி இருந்துச்சு இல்லையா, அதை அப்படி போடுகிறார்கள், பாம்பாக மாறுகிறது. அதே மாதிரி தன்னுடைய கைய இப்படி கட்டி இருக்கிறாங்க, நல்ல கை கட்டுற மாதிரி நிப்போம்ல, அந்த மாதிரி கட்டி இப்ப கை எங்க இருக்கிறது, விழாப்புறத்துல, அதாவது அண்டராமுக்கு கீழே.
இதை எடுத்து இப்படிங்கிறாங்க, பளபள பளபளன்னு அப்படியே மின்னுகிறது, அப்படியே ஒளி ஒளியாக இருக்கிறது. இதை பார்த்தா என்ன செய்யணும் அவன் ஃபிரௌனு, என்னடா அது அத்தாட்சியை கேட்கிறோம், அத்தாட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்பணும்ல? கிடையவே கிடையாது. நீ ஏதோ சூனியம் பண்ற. ஃபிரௌன் சொன்னது, நீ என்ன பண்ற? சூனியக்கார், பெரிய சூனியக்காரனா இருக்கான் ஆளு, இங்கதான் வளர்ந்தான், என் முன்னாடி தான் வளர்ந்தாரு, எங்கேயோ போய் சூனியத்தை கத்துக்கிட்டு வந்து இவர் தான் அல்லாவுடைய தூதர்னு நம்ப வைக்க வர்றாருன்னு என்ன செய்யறான் அப்படின்னா, ஒட்டுமொத்தமான அரசவையை கூப்பிட்டு நாட்டுல எங்கெங்கெல்லாம் சூனியக்காரங்க இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிடு, யௌமுல் ஜீனத்து, ஒரு பண்டிகை நாள்ல சூனிய போட்டியை வச்சிருவோம், மூசாவையும் கூப்பிடுவோம்னு சொல்லி நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய சூனியக்காரர்கள், அதாவது சிஹ்ருன் அலீம், மகத்தான சூனியம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் நடக்கிறது. சூனியக்காரன் கேட்கிறாங்க, ஒருவேளை நாங்க மூசாவை ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா கிடைக்கும், எனக்கே நீங்க நெருக்கமாயிரலாம், நான் ஃபிரௌன், என் மன்னனுடைய அரசவையில் நீங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிரலாம்னு போட்டி நடக்கிறது. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்த உடனேயே அந்த சிகிரு மூசா, அந்த சிகிரு சூனியம் பண்றாங்கல்ல, அவர்கள் கேட்கிறாங்க, மூசாவே என்ன நீங்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நாங்க ஆரம்பிக்கட்டுமா? டாஸ் போடணும்ல, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களே ஆரம்பிங்க அப்படின்ட்டு. அவங்க செஞ்ச சூனியம் இருக்குல்ல, அப்படியே பாம்பை விடுகிறார்கள், அது அப்படியே ஒரிஜினல் பாம்பாகவே நம்முடைய கண்கள் பயப்படுத்தப்படுகிறது, ஒரிஜினல் பாம்பு மாதிரியே தெரியுது. இதை பார்த்தோன்னா மூசா பயந்துட்டாங்க, என்னடா அது இப்படிலாம் தெரியுது, நம்ம இதெல்லாம் செய்வோமா அப்படின்ட்டு. அல்லாஹ் சொன்னா பயப்படாதீங்க, உங்க நீங்க கைத்தடியை போடுங்கன்னு. அந்த கைத்தடியை போட்டால் இது உண்மையான பாம்பாக மாறி அவர்கள் பாம்பு போல தோற்றமளிக்க வச்சாங்கல்ல, அது அத்தனையுமே விழுங்குகிறது. விழுங்கின உடனேயே அந்த ஆட்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, என்னடா அது இப்படி ஒரு விஷயத்த சூனியத்துலலாம் செய்ய முடியாது, நாங்களே தேர்ந்த சூனியக்காரங்க, இவர் என்னன்னா ஒரிஜினலா பாம்பு போய் முழுங்குதே, முழுங்குற பாம்பு உண்மையிலேயே கிடையாது, சூனியத்துல வரல, இது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன அவங்க அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். சூனியத்துல பாம்பை போட்டு பாம்பு விழுங்கினதுனால, கைத்தடியை போட்டு பாம்பு விழுங்கினதுனால ஒட்டுமொத்த சூனியக்காரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், நாங்கள் ரப்புல் ஆலமீன், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆமனு ரப்பி ஹாரூன் வ மூசா, அவன் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அல்லாதான் என்று நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். இப்ப ஃபிரௌன் மாறணும்ல, என்னடா அது ஏதோ போட்டி கூட்டு வந்தாக்க அவர் நம்ம பண்ணாரு, உடனே நீங்க எல்லாமே ஈமான் கொள்றீங்க, மாறுகால் மாறுகை வாங்கி சிலுவையில தான் உங்களெல்லாம் அறைய போறேன் என்று அப்பவும் மிக மிக தலைக்கணத்தோடு அந்த ஃபிரௌனானவன் இருக்கிறான். இப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் இன்னும் திருந்தலையே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பஞ்சத்துல பயங்கரமான அல்லாஹ் சோதிக்கிறான். பஞ்சத்துல இன்னொரு இடத்துல விவசாய பொருட்கள் எல்லாம் அறுவடை இல்லாம அந்த மாதிரி சோதிக்கிறார். இப்ப மொத்தம் 4 ஆச்சு. ஏற்கனவே கைத்தடி பாம்பா மாறுறது 1, விழா பொழுது வந்து கையை எடுத்தா பழிச்சிடுறது 2, 3வது பஞ்சம், 4வது விவசாய பொருட்களை எல்லாம் அழிச்சது. இந்த 4 அத்தாட்சிகளையும் காட்டியும் ஃபிரௌன் மாறல. இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக ஒரு அத்தாட்சியை காட்டுகிறான். ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான் வல் ஜராத் வல் கும்மல் வல் லபாதிய வத்தம். அப்படின்னா என்னண்டா, காலு அதான் அலைஹிம் தூஃபான், தூஃபான்னா பெரு வெள்ளம், வல் ஜராத் வெட்டுக்கிளி, வல் கும்மல் பேன், வல் லபாதிய தவளை, வத்தம் ரத்தம். இந்த 5ஐயும் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்து பயங்கரமாக சோதிக்கிறான். பேன் பிடிச்சா அரிக்கும்ல, இதே மாதிரி எல்லாம் அரிச்சிட்டு கிடக்குறாங்க. வெட்டுக்கிளியினால சோதனை, ரத்தத்தால சோதனை, எங்க பார்த்தாலும் நாடு முழுக்க சோதனை சோதனை சோதனை. மொத்தம் 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்தான். ஏற்கனவே சொன்ன 4, இப்ப இருக்கிற என்னென்ன, தூஃபான் பெரு வெள்ளம், வெட்டுக்கிளி, பேன், தவளை, ரத்தம், இந்த 5ஐயும் வச்சு சோதனை பண்ணாலும் ஃபிரௌன் என்ன பண்ணல, இஸ்லாத்திற்கு வரவில்லை. இறுதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இந்த மாதிரி யா அல்லாஹ் என்னைய சமுதாயத்தை நீ காப்பாதுன்னு சொன்ன உடனேயே கடைசியில ஃபிரௌனானவன் என்ன பண்றானா, இவங்களை தீர்த்து கட்டிடணும்னு முடிவெடுத்து மூசா நபியையும் அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அழிப்பதற்காக திட்டமிடுகிறான். அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவிக்கிறான், மூசாவே
இரவோடு இரவாக நீங்க உங்க ஆட்களை கூப்பிட்டு நீங்க கிளம்புங்க என்று சொல்லுகிறார். அதே மாதிரி மூசா நபியும் அவர்களோடு இருந்தவர்கள் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனால் ஃபிரௌனுடைய படையானது பார்த்து விடுகிறது, பின்னே துரத்துகிறது. எந்த அளவுக்கு துரத்துதுன்னா, முன்னாடி மூசா நபி போறாங்க, படையினர் வருகிறார்கள், ரொம்ப கொஞ்சம் பேரு. பின்னாடி ஃபிரௌனுடைய படை துரத்தி வருகிறது. துரத்தி வருகிற போது மூசா நபியோட போனாங்கல்ல, அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கூன், மூசாவே நம்ம நல்லா பிடிக்க போறாங்க, வழி இல்ல, நம்ம அவ்வளவுதான் தொலைஞ்சோம், முடிஞ்சு போச்சு. இன்னால முதுரக்கூன், நம்ம கதி முடிஞ்சிச்சு. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? காலு கல்லா, இல்லை, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஓடுறாங்க, கடல் வந்துருச்சு. கடல் எங்க இருந்து ஓடுறது? பின்னாடிதான் ஆள் அவன் நெருங்கிட்டானே. இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவை பயப்படாதீங்க, உங்க கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடியுங்கள் என்கிறான். கடலை மூசா நபி அடிக்கிறார்கள். கடல் பிளந்து அங்கே ஒரு பாதை உருவாகிறது. அந்த பாதை உருவான உடனே மூசா நபியும் பின்னாடி வந்த மூசா நபியை நம்பிக்கை கொண்ட கும்பலும் அதிலே கடக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணிருக்கணும் ஃபிரௌன்? என்னடா இப்படிலாம் நடக்குதா, ஒரு உண்மையிலே தூதர் தான், நம்பி இருக்கணும்ல. அந்த பாதையில இவனும் வருகிறான். கடைசியில அவர்கள் அந்த பாதையை விட்டு கடந்து அந்த புறம் சென்றார்கள். இறுதியில இவர்களுடைய படை வருகிற போது ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழித்து விட்டான். வ அன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன் சும்ம அக்ரக்னல் ஆகிரீன். அங்கே மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தாரை நாம் காப்பாற்றினோம், பின்னாடி வந்த ஃபிரௌனுடைய படையை நாம் அழித்தோம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அழிச்சான்ல, அழிக்கிற போது கடல்ல மூழ்க போகிறான் ஃபிரௌன். இது வரலாறு, பெரிய வரலாறு, சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அப்ப மூழ்க போறப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் பாயிண்ட். என்ன தெரியுமா சொன்னா? ஹத்தா இதா அதிரககுல் கரகு, அவன் தண்ணீரிலே மூழ்கிற அந்த நேரத்தில் கால சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொன்னான். என்ன தெரியுமா சொன்ன வார்த்தை? பனு இஸ்ராயீல்கள் யாரை இறைவன் என்று நம்புகிறார்களோ அந்த இறைவனை நானும் நம்புகிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன். எப்போ சொன்னான் தெரியுமா? தண்ணீல மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னான். அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கிடையாது. இறுதி நேரத்தில் ஈமான் கொண்டதனால உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. சற்று நொடி முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு அழிச்சாட்டியம், எவ்வளவு அட்டூழியம். இப்ப மூழ்க போற நேரத்துல நீ இப்படி ஈமான் கொண்ட நம்புவனா என்று இன்னைக்கு உன்னை அழிச்சு உன் உடலை இன்றைய தினம் மக்களுக்கு நான் காட்ட போறேன் பாரு. அனல்லாவா நீ அல்லாவா இந்த காட்டுற பாரு, இவனை புரண்டா அப்படின்னு காட்டுற பாருன்னு அல்லாஹ் அழித்து முடித்து அந்த மக்களுக்கு அன்றைய தினத்துல அதை சான்றாக்கினான். இப்ப என்ன தெரியுமா படிப்பினை? இவ்வளவு அத்தாட்சிகள், ரத்தத்தை நான் சொன்னேன்ல, இந்த ரத்தம், பேடு, வெட்டுக்கிளி எல்லாம் இது குர்ஆன்ல டீடைலா சொல்லப்படல. பைபிள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டீடைலா சொல்லப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அந்த ரத்தத்தால வெட்டுக்கிளியால பாதிக்கப்பட்டாங்க என்று பயங்கரமாக அது சொல்லப்பட்டிருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா, இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதையும் நம்பாம எதையும் பண்ணாம சாகுற போது பண்ணா இல்லையா, இதுதான் இன்னைக்கு நமக்கு படிப்பினை. டேய், அமல் செய்யி, அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்பார் பண்ணு, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா பண்ணு. எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டுடுப்பா. நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வான்னு கேட்டா பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம்னு கடைசியில மௌத்தே வந்துடும். கடைசியில மௌத்தே வந்துடும். அன்ஃபிக்கும் இம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐ யக்திய அஹதகுமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன். எப்ப தெரியுமா சொல்றா? உயிரை எடுக்க போறப்ப சொல்லுகிறான். என்ன சொல்றா? ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு, ஃபஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம்லாம் பண்ணி நல்லடியானா நான் திரும்பி வருகிறேன் என்று கொடுத்த 60 வருஷத்தை வீணாக்கிட்டு, 70 வருஷத்தை வீணாக்கிட்டு, 90 வயசை வீணாக்கிட்டு மவுத் வர போறப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? தள்ளி போடுவானா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கிறது.
முன்னாடிலாம் அவர் சொல்லுவாங்கல்ல, தாடி வைக்கணுமா 40 வயசுக்கு அப்புறம் வை, ஹஜ்ஜுக்கு போகணுமா 40 வயசுக்கு அப்புறம் போ, உம்ரா பண்ணணுமா 40 வயசுக்கு அப்புறம் போ என்று 40 போட்டு இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் தௌஹீத் பேசுகிற மக்கள் மத்தியிலேயே தௌபா, இஸ்திக்ஃபார், இபாதத்து, அமல் எதுவுமே இல்லையே. ஏதோ காலைல எந்திரிக்கிறோம், சாயங்காலம் ஆபீஸ் முடிச்சுட்டு வரோம், இரவுல தூங்குறோம், என்னப்பா என்ன இபாதத்து என்ன செஞ்ச, எதுவும் ஒன்றும் இல்லை. ஏதாவது தௌபா, தௌபானா என்ன தெரியுமா? முதல்ல இஸ்திக்ஃபார்னா என்ன தெரியுமா? ரெண்டையும் நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தௌபா என்றால் நீங்க ஒரு பாவத்தை பண்ணி அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி இனிமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்பது தௌபா. இனிமேல் அந்த பாவத்துக்கு போக கூடாது, ரெபென்டன்ஸ். இஸ்திக்ஃபார்னா என்ன தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர் தப்பு செஞ்சிட்டமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் இப்படின்னு ஓதுறோம்ல, இது இஸ்திக்ஃபார். ரெண்டும் வேற வேற. தௌபா செஞ்சா மீன் அந்த பாவத்தை தொடரக்கூடாது. இஸ்திக்ஃபார்னா நம்ம என்ன பாவம் பண்றோமோ அத்தனைக்கு நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்யறோமா? குர்ஆன் அல்லாஹ் குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது பி ரஹ்மத்தில்லாஹ், அதாவது வரம்பு மீறி பாவம் பண்ண என்னுடைய அடியார்களே, எங்கே நான் மன்னிப்பனோ என்று என்னுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வரம்பு மீறி பாவம் பண்ண ஒரு ஆளை ஃபாசிக்னு சொல்லலாம்ல அல்லாஹ், பாவியேண்டு. ஆனா என்ன தெரியுமா சொன்னா? குல் யா இபாதி அல்லதி, என்னுடைய அடியானேங்கிற பாசத்தை அல்லாஹ் விடவே இல்லை. நீ 50 வருஷமா மது அருந்திட்டு வந்துட்ட, 50 வருஷமா விபச்சாரம் பண்ணிட்டு வந்துட்ட, 50 வருஷமா வட்டி வாங்கிட்டு வந்துட்ட, எங்க இதுக்கப்புறம் நான் தௌபா பண்ணி இஸ்திக்ஃபார் பண்ணி பள்ளிவாசலுக்கு போய் நான் என் வாழ்க்கை இப்படிதாங்க அப்படின்னு ஏன் நீ விரக்தி அடைகிறாய்? வா என்னிடத்துல திரும்பி, என்னிடத்துல மன்னிப்பை கேளு, என்னிடத்துல தௌபா செய்யு, நான் மன்னிக்கிறேன், ஏன் என் மேல நீ விரக்தி அடைகிற என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம யாரும் கேட்க தயாராகவே இல்லை. எனவே இது பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் அப்படிங்கிற அல்லாஹ். நல்லடியார்கள் யாருன்னா அஸ்ஸாபிரீன பொறுமையா இருக்கிறார்கள், சாதிகால உண்மையாக இருக்கிறார்கள், கானிதீன் கட்டுப்படுகிறார்கள், முன்ஃபிகீன் நல்ல வழியில் செலவழிக்கிறார்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். சஹருடைய நேரத்தில் நீங்க நம்ம முழிக்கிறோமா இல்லையா? முழிக்கிறோம்ல. ஏறக்குறைய 4 மணில இருந்து 5:20 வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு அழகா உட்காந்து ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யலாம்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற போது இரவினுடைய 3வது பகுதியில அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் அல்லாஹ். எனவே மவுத்து வந்துடும், என்னைக்குன்னு தெரியாது. நான் அந்த அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் அந்த அன்னைக்கு பார்த்துக்கிறேன், நான் அந்த இன்னைக்கு பார்த்துக்கிறேன், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன், நான் அடுத்த நோம்புல நல்லா வச்சுக்கலாம், அடுத்த ஹஜ்ஜி பெற நல்லா வச்சுக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கே தொடங்க வேண்டும், இன்றிலிருந்து தொடங்க வேண்டும். எனவே இன்றைய திக்ரா கூட நீங்க இதை எடுத்துக்கிறீங்க. 5வது திக்ர் என்னண்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றோ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்றோ அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்றோ ஒரு 100 தடவை ஒரு நாளைக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நாமெல்லாம் சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யதார்த்தமா பேசுவோம். இங்க இருக்கிறோம்ல, 4 நோன்பு முடிஞ்சிருச்சு இல்ல, இந்த 4 நோன்புகள்ல நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சேன்னு சொல்ற யாராவது உண்டா? சொல்லுங்க. இந்த நான் இங்க இருக்கிறதுல நான் 100 தடவை நான் இஸ்திக்ஃபார் நான் செஞ்சேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? எவ்வளவு பேர்? 2 பேர் கை தூக்குறாங்க. இன்னும் பெண்கள்ல எவ்வளவுன்னு தெரியல. சரியா? அப்ப இதுதான் நம்முடைய அமல்களுடைய வீக். அப்ப எப்ப நம்ம கேட்க போறோம் இஸ்திக்ஃபார்? எப்ப செய்ய போறோம் தௌபா? கடைசி காலத்திலயா? அதெல்லாம் ஏத்துக்குவானா? முதல்ல அங்க ஃபிரௌன் சொன்னதை ஏத்துக்கல, இங்க ரூஹ் எடுக்க போறப்ப சொல்லுவாங்க அல்லாஹ். அந்த லிஸ்ட்லயா நம்ம போய் வரணும்? இந்த மாதிரி என்னை விட்டு போய் நான் போய் நல்ல அடியாரா திரும்பி வரங்க லிஸ்ட்லயா நம்ம இருக்கணும்? இருக்கக்கூடாது. எனவே கடைசி அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பாங்க, தள்ளி போடுற பழக்கம், அதெல்லாம் விட்டுட்டு இன்றிலிருந்து தொடங்குவோம். இன்றைய சஹரிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று ஒருத்தவங்க கேள்வி கேட்டதா சொல்லியிருந்தாங்க. அதாவது சுபஹானல்லாஹ் 100 தடவை சொன்னோம்னா 1000 நன்மைகள் அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படுது. அப்ப 200 தடவை ஓதுனோம்னா 2000 நன்மை வருமா அல்லது 2000 பாவம் அழிக்கப்படுமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடைக்காது. ரசூலுல்லாஹ் ஒரு எண்ணிக்கையில ஒரு திக்ரை சொல்லி இதுதான் நன்மைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அதுதான் அளவுகோல், அதான் ஸ்கேல். 100 தடவை சொன்னால் 1000 நன்மைகள் வரும் அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படும்.
நான் மல்டிபிள் பண்றேன் 200 தடவை ஓதி நான் 2000 அப்படிலாம் இல்லை. நீங்க 100 தடவை ஓதிட்டு எக்ஸ்ட்ரா ஓதுற 100 இருக்குல்ல, அதுக்கு நல்ல சொல்ல சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இந்த மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குல்ல அது கிடைக்காது. சரியா? அதை கவனத்தில் வச்சுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.